இந்த மாதம் புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. அதாவது என்னென்னா, போன மாதம் எவ்வளோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ வந்திருக்கு. அதில் அதுக்கு முந்தின மாதத்தை விட 22% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல் வந்து டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் டவுன் ஆனால் எனக்கு என்னப்பா, நான் காசு கொடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. பொதுவாக ஒரு பொருளோட சேல்ஸ் வந்து இறங்குது அப்படின்னா மக்களுக்கு அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமையே இருக்கலாம். அதுவே அதோட சேல்ஸ்லாம் ஏறுது அப்படின்னா அங்கே மக்கள் அந்த வண்டியை போட்டி போட்டு வாங்குறாங்க. அதில் ஏதாவது நம்பிக்கை இருக்குது, கிடைக்காது, விலை ஏறப்போகுது அப்படின்னு நினச்சி கூட வாங்குவாங்க. நாம் இந்த வீடியோவில் போன மாதம் விற்ற டாப் 5 எலக்ட்ரிக் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வச்சு நீங்கள் இந்த மாதம் எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு உங்களால் ஈஸியாக டிசைடும் பண்ணிக்க முடியும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விளாக்ஸ். டாப் 5 சேல்ஸில் 5வது இடத்த பிடிச்ச வண்டி எது அப்படின்னா, பெட்ரோல் வெஹிக்கிள் சேல்ஸில் ஜாம்பவானாக இருக்க ரொம்பவே டாப்பில் இருக்க ஹீரோ மோட்டார் கார்ப்போட விடா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும், சப் பிராண்டு. அதுதான் போன மாதம் 5வது இடத்த பிடிச்சிருக்கு சேல்ஸில். ஆனால் ஏப்ரல் மாதம் மட்டும் இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து இறங்கியிருக்கு அதுக்கு முந்தின மாதத்தை விட. ஏப்ரல் மாதனாலே அது இயர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இயர் எண்ட் ஆஃபர்லாம் நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சேல்ஸ் ஆகும். ஆனால் இந்த டைம் அப்படி நடக்கலை. ஆனால் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சளைச்சதில்லை. இந்த விடா V1 Pro அப்படிங்கிற மாடல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடலாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுலேயும் விடா VX2 VX2 கோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். அதுலேயும் BASலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால சேல்ஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு ரொம்பவே அதிகமாகவே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் மந்த் தான் இதோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வண்டியோட ஸ்பெஷல் அப்படின்னா இதில் அவங்க கொடுக்குற அந்த ரிமூவபிள் பேட்டரி தான். அதுலேயும் இவங்க ஃபியூச்சரில் ஸ்வாப்பிங் ஸ்டேஷனும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட சஜஷன் இந்த வண்டியில் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை லைன் வீட்லேயோ இருக்கீங்க, என்னால் சார்ஜ் போட்டு ஓட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். இதில் நீங்கள் பேட்டரியை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்லேயே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் 2 பேட்டரி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அதனால் 2 பேட்டரி வச்சு உங்களால் ஓட்டிக்க முடியும். அது இல்லாமல் ஃபியூச்சரில் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வந்தாலும் நம்மளுக்கு இதில் ரொம்பவே நம்மளுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும். 4வது இடத்துல இருக்கிறது ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின மாதத்தை விட 25% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தர் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு ப்ரீமியம் ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்போ இந்த ரிஸ்டா வந்துச்சோ அப்போ ஓரளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த வண்டி வந்து பிடிச்சி நிறைய பேர் இந்த வண்டி வாங்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக டிவிஎஸ் ஆர்பிட்டர் வந்தங்காட்டியும் இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் நிறைய போட்டி போயிட்டு இருந்துச்சு. அதில் டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படிங்கிறது ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தனால நிறைய பேர் அதை நோக்கி போயிட்டாங்க. அதனாலையும் இதோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இதோட கம்மி ப்ரைஸில் புதுசாக ஃபேமிலிக்குனே ஒரு ஸ்கூட்டர் வந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆத்தர் வந்து இனிமேல் ப்ரீமியம் ஸ்கூட்டர் மட்டும் இருக்காது, அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் நாங்கள் ஸ்கூட்டர்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபேமிலி ஸ்கூட்டராக வேணும், ரொம்ப டெக்கில் நல்லா இருக்கணும், ரொம்ப அட்வான்ஸ் ஃபியூச்சர்லாம் இருக்கணும், ரொம்ப பில் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆத்தர் மாடல் வந்து ரொம்பவே சூட் ஆகும். 3வது இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ். அதாவது பஜாஜ் சேட்டக் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே பில் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டர்னா அது பஜாஜ் சேட்டக் தான். மெட்டல் பாடியில் கொடுக்கறனாலே என்னவோ அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் நல்ல ஒரு லுக்கில் இருக்கிறனால நம்ம அந்த வண்டியை வந்து வாங்கிறோம். இந்த வண்டியும் போன மாதத்தை விட 29% வந்து சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பஜாஜ் சேட்டக் அப்படிங்கிறது நம்மளை விட நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அந்த வண்டி மேலே ரொம்பவே கிரேஸாக இருக்கும். அந்த பேருக்காகவே நிறைய பேர் அந்த வண்டியை வந்து வாங்குவாங்க. அதுவும் வயசானவங்களாம் அந்த வண்டி மேலே ரொம்பவே ஆர்வமாக அந்த வண்டியை வாங்குவாங்க. இதனாலேயே அது மார்க்கெட்டில் எப்போவுமே டாமினேட் பண்ணிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த சேட்டக்கை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஆள் இல்லை. நல்ல ஒரு டிசைனு, நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு அதை பீட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வண்டியும் இல்லை. அது ஒரு தனி செக்மெண்ட்டாகவே போயிட்டு இருக்கு. என்னதான் மற்ற கம்பெனியெல்லாம் அட்வான்ஸாக டெக்காக போனாலுமே இவங்க சிம்பிளாக அந்த டிசைனை வச்சு இவங்க சேல்ஸில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வண்டியில் ஸ்பீடு வேணாம், பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் வேணாம், பில் குவாலிட்டி நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு கெத்தாக இருக்கணும், ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். 2வது இடத்துல இருக்கிறது டிவிஎஸ் தான். ஐக்யூபும் ஆர்பிட்டர்லையும் நல்ல சேல்ஸ் காமிச்சிட்டு இருந்தது டிவிஎஸும் 24% வந்து சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் சேல்ஸ் குறைஞ்சாலும் அதிகமாக சேல்ஸ் ஆன வண்டியில் இந்த டிவிஎஸ் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரும் டிவிஎஸ் ஐக்யூபும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை
வரவேற்பை பெற்றிருக்கு. ரொம்ப நல்ல குவாலிட்டிலையும் அந்த பிராண்ட் மேலே இருக்க நம்பிக்கையினாலையும் எல்லா பக்கமும் சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாச்சு. அதுலேயும் இவங்க BAS மூலிமா வெறும் 50,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்கறதுனாலையும் இந்த வண்டியோட சேல்ஸ்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. போன மாதத்தை விட தான் இந்த மாதம் கம்மியாக இருக்கிறதே தவிர இந்த வண்டியில் எந்த ஒரு குறையும் கிடையாது. நான் பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க விரும்பல, புது பிராண்டுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் TVS அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வண்டியை நிறைய பேர் வாங்கலாம். இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே சேல்ஸில் குறைஞ்சாலுமே ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் சேல்ஸில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது சேல்ஸில் ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்க. என்ன தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாலும் இப்போ 7வது இடம் 6வது இடத்துல போயிட்டாங்க சேல்ஸில். ஆனால் அதே போன மாதம் சேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 20% வந்து ப்ளஸில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே மைனஸில் இருந்தாங்க. இவங்க கூடுதலான வண்டியை வந்து விற்றுருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அதாவது என்னென்னா ஓலா அவங்க கம்பெனியை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க எக்கச்சக்க ஆஃபரை வந்து எடுத்து தள்ளினாங்க. அதுவும் அவங்க 4000 ஷோரூம் இருந்த இடத்துல அதை வெறும் 550 ஷோரூமாக குறைச்சனால அந்த ஷோரூமில் இருக்க வண்டி எல்லாமே பெரிய ஆஃபர்லாம் கொடுத்து அதை தள்ளணும் வித்தரணும் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஆஃபர் கொடுத்து அதை விற்றுட்டாங்க. 10,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும்லாம் கூட ஆஃபர் கொடுத்து அந்த வண்டியெல்லாம் விற்று தள்ளிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஓலாவை இப்போ நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஓலா பக்கம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு தான். ஏன்னா ஓலா அப்படிங்கிறது சர்வீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க ஸ்பேர் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ ஷோரூம் எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. அவங்க ரெக்கவரி ஆகி வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் நம்ம ரிஸ்க் எடுத்து அந்த வண்டி வாங்கி அதை நாம் எப்படி சர்வீஸ் பண்ணி ஓட்டுவோம் அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியாது. அதனால இந்த டைமில் ஓலா வாங்குறத வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. இந்த 5 பிராண்ட் தான் இப்போ சேல்ஸில் லீடிங்கில் இருக்க பிராண்டு. இதை தவிர மற்ற பிராண்ட் எல்லாமே சேல்ஸில் ஓரளவுக்கு போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. நாம் அடுத்த வீடியோவில் இந்த மாதம் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம சொல்லலாம் இருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை